ம். ஆ, மூளைக்கு வேலை. ம். மூளைக்கு வேல. ஆமா. கண்ணுக்கு வேல. நான் நானும் மூளைக்கு வேலை குடுத்துட்டு இருக்கிறேன் பாத்தீங்களா? ஆமா, பயங்கரமா இருக்கு. எப்படி இருக்கு? அந்த சர்க்யூட், குளோஸ்ட் வாட்டர் சர்க்யூட் ஒண்ணு போட்டிருந்தீங்க. ஆமா. ம். அது புரியுதா உங்களுக்கு? ம். லங்ஸ் மாரி வேலை செய்யும் ஸ்பேஸ்ல. ஆமா, ஆமா. லங்ஸ் மாரி வேலை செய்யும். இட் இஸ் பாசிபிள் தான். லங்ஸ் மாரி. எனக்கு வந்து அட்மாஸ்பியரிக் பிரஷர் நமக்கு 2 பிரஷர் இருக்கு. அது வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஒரு பிரஷர் இருக்கும். ஆ அப்புறம் வேக்கம்ல ம். ஒரு பிரஷர் இருக்கும். 2யும் கம்பைன் பண்ணி எலக்ட்ரிசிட்டி எடுக்கலாம். சரிங்க. ம், அங்க ம், ம். ஸ்பேஸ்ல வந்து ஹலோ, சொல்லுங்க. ஒரு நிமிஷம். ஆ. வணக்கம். ஆ, ஆ கேக்குதுங்க. சொல்லுங்க. இப்ப நல்லா கேக்குது. ஆ அதாவது சரி, கேக்குது. ஸ்பேஸ்ல ஓகே. எல்லாமே ஸ்பேஸ்ல வேலை செய்யறது. எல்லாமே ஸ்பேஸ்ல வேலை செய்யறது. ஆமா. ஆ, சரிங்க. ஆ, அது வந்து ஸ்பேஸ்ல வந்து பாக்ஸ் மாதிரி வைக்கலாம். அப்புறம் வந்து கார்பனேட் அதாவது ஆ, அப்புறம் வந்து சிலிக்கான் ரூம் மாரி, கார்பன் ரூம். ரூம் மாதிரி. இப்போ அதாவது நம்ம 2 ஸ்டேஷன் அங்கே உற்பத்தி பண்ணலாம். 2 ஸ்டேஷன் வைக்கலாம். ஒன்று வேக்கம் ஸ்டேஷன், ஒன்று சரிங்க. ஒன்று ஒன்று வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒன்று. ஓகேங்க. வேக்கம் ஸ்டேஷன்ல வந்து நீங்க 100 லிட்டர் தண்ணி வச்சீங்கன்னா 0 டிகிரில வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிரும். ம், 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 அது ம், ம், அப்படியே ம். அப்படியே ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள கொண்டு வந்துடலாம். அங்க வந்து சரிங்க. அந்த மாலிக்குள்ள எக்ஸ்பேண்ட் ஆயிரும். அந்த ஃபயர் ஆகாது, எக்ஸ்பேண்ட் ஆயிரும். எக்ஸ்பேண்ட் ஆகுது. அந்த ம். எக்ஸ்பேண்ட் அப்போ பயங்கர ஃபோர்ஸ் வரும். இன்புட்டோட அவுட்புட் பயங்கரமா வரும். ஆமா. பிரஷர் ஜாஸ்தியாகும். ஆமா, அங்க வந்து ஸ்பேஸ் சாதாரண விஷயம் இல்ல. அது மின்னல் வேகத்துல வரும். அப்போ ஆமா. வந்து நடுவுல அந்த காத்தாடி வச்சோம்னா அடிச்சு தள்ளிட்டு உள்ள வந்துடும். உள்ள வரப்ப இது வந்து பார்த்து சரிங்க. நம்ம ஸ்டேஷன்ல எப்பயும் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல எப்பயும் வந்து 25 டிகிரி ப்ரெஷர் இருக்கும். ம், ம், அந்த ம். ப்ரெஷருக்கு சரிங்க. ஆட்டோமேட்டிக்கா உள்ள விடாது. அது நேரா க்ளோசர் சர்க்யூட் விட்டுரு, ரிங் டைப் க்ளோசர் சர்க்யூட். ஆமா. அப்ப அந்த ஃப்ளோ இருந்துட்டே இருக்கும். அப்ப அப்படியே சர்க்குலேட் ஆயிட்டே இருக்கும். ஆமா, இது வந்து க்ளோசர் சர்க்யூட்ங்காட்டி எனர்ஜி லாஸும் கிடையாது, கெயினும் கிடையாது. தெரியாது. ஆமா. நோ லாஸ். கரெக்ட்டு. நடு ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க. அந்த 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 டியூபுக்குள்ள ஒரு ஃபேன் செட் பண்ணிடுறோம், அவ்வளவுதான். அந்த ஃபேனுக்குள்ள டைனமோ வச்சிடுறோம். பவர் ஜெனரேட் ஆயிரும். இது அது பர்மனெண்ட் மேக்னெட் ஜென்ரேட்டர், பர்மனெண்ட் நியோ டைமர், ரொம்ப காஸ்ட்லி. பர்மனெண்ட் மேக்னெட் ஆமா. வச்சுட்டோம்னா அது கூலிங் ஆயிரும், ஹீட்டே வராது, சரிங்க. 20 மணி நேரம் கரண்ட் வந்துகிட்டே இருக்கும். சரி, சரிங்க. ஆமா. ஆமா, அது வந்து திருப்பி திருப்பி அணைச்சிட்டே இருக்கலாம். அது வந்து அந்த தண்ணியை நீங்க அந்த அந்த தண்ணியை நீங்க பார்க்கவே முடியாது. தண்ணியை பார்க்க முடியாது, டைனமோ நீங்க எதுவும் நீங்க பார்க்க முடியாது. உள்ள கரண்ட் தான் வெளியே வரும், வேற எதுவுமே தெரியாது. பரவால்ல. ஆமா. ஆமா, சூப்பருங்க. ஆமா. இது ஒரு ஐடியா, இது ஒரு ஆ ஒரு ஒரு ஐடியா தான். இது 100% ஒரு ஸ்பேஸ் எல்லாம். தியரியா இருக்கு அது. ஆமா, இது செஞ்சே வந்துரும். அதே மாதிரி கிராவிட்டியில் ஒன்று போட்டிருக்க மாதிரி ஒரு படம் போட்டிருக்கேன் பாத்தீங்களா? ஒரு வீல் ஒன்று போட்டிருக்கேன். இப்ப ஒண்ணு போட்டிருந்தீங்க. ஆமா. அத நான் இன்னும் பாக்கலைங்க. பாக்குறேன். அது. அதுவும் ஸ்பேஸ்ல வேலை செய்யும். சரி, சரிங்க. இது மாதிரி ஒரு 10 ஐடியா இருக்கு. இந்த மாதிரி 10 ஐடியா இருக்கு. 10 ஐடியா. கண்டிப்பாங்க. இது கண்டிப்பா அது நான் என்ன நினைக்கிறேன்னா, அட்லீஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா? ஆமா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். 3rd இயர் அண்ட் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. ஆமா. இப்போ ஃபைனல் இயர்ஸ்க்கு வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கலாம் நம்ம. ஆனா ப்ராஜெக்டை பண்ண சொல்லலாம். ஆமா, இதை வந்து வேக்கம்ல தான் செய்ய முடியும், வேற எதுலயும் செய்ய முடியாது. வேக்கம் ஸ்டேட்ல தான் பண்ண முடியும். ம். ஆனா இன் ஃபியூச்சர் வந்து சரி, சரிங்க. ஸ்பேஸ் தான் நமக்கு. அதனால ஸ்பேஸை பத்தி சிந்திச்சா தான் வரும். இந்த வந்து எர்த்தை பத்தி எர்த்தனுடைய கிளைமேட், எர்த்தனுடைய இந்த இன்ஜினியர் வேலைக்கு ஆகாது. இந்த இன்ஜினியர் வச்சு அவுட்புட் கொடுக்க முடியாது. ஆமா. நம்ம பூமியில வாழவும் முடியாது. ஏன்னா இங்க வந்து பூமியில வந்து எதுவுமே சாத்தியம் இல்லை. பூமியில எதுவுமே ஆமா. ஒன்னும். இல்ல இதுவும் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணலாங்க. அதாவது ஃபார் ஸ்பேஸ் ஸ்டேஷன், ஸ்பேஸ்ல போய் இது பண்றதுக்குன்னு சொல்லி அவங்க ப்ராஜெக்டா பண்ண சொல்லலாம். பண்ணுவாங்க. நான் சொல்ற ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல தான் 10 இருக்கு எங்கிட்ட. 10 ப்ராஜெக்ட் இருக்கு எங்கிட்ட. ஆமா. எல்லாம் அதான் நான் வந்து அப்படிதான் யோசிச்சேன்.
அப்ப அந்த செராமிக்லயும் ப்ராஜெக்ட் பண்ணலாம், செராமிக்லயும் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்பேஸ் ப்ராஜெக்ட், கிராவிட்டிவிலையும் பண்ணலாம். இது வந்து சரி. நேத்து, இது வந்து முந்தைய இடத்து வந்து சிந்திச்சது எது? இப்போ அந்த ஆர்டிபிஷியல் லங் இருக்கு இல்லையா? அந்த டியூப் ஆ அது வந்து ஆர்டிஃபிஷியல். முந்தானத்தை சிந்திச்சேன், முந்தானத்தை சிந்தி டிசைன் பண்ணிட்டேன், டிசைன் பண்ணி போட்டு அடிச்சு விட்டேன் டக்கு டக்குன்னு. ஆனா உண்மையாலுமே செயற்கை நுண்ணறிவு 90% கரெக்டா ரிசல்ட் கொடுக்குது. ஆனா கேள்வி பயங்கரமா கேக்குது, சரிங்க. எக்கச்சக்கமான கேள்வி கேக்குது. சரி சார், சரிங்க. கேள்வி கொடுத்துக்கிட்டே அந்த பதில் கொடுத்துட்டே இருக்கணும், பதில் கொடுத்துட்டே அவன் கரெக்ட் பண்ணு கரெக்ட் பண்ணு, எரர் சொல்லிட்டே இருங்க, எரர் சொல்லு, இது வந்து சாத்தியம் இல்லைன்னு சொல்லும். ஓஹோ! சரிங்க. அதுக்கு அவன் முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். அது வந்து குவாண்டம் ரேஞ்ச், குவாண்டம் சொன்னா டக்குன்னு மாறிக்கும். குவாண்டம் ரேஞ்சில் சாத்தியம் சாத்தியம் சொல்லி அதுக்கு இப்ப பாருங்க ஒரு சரி. டிஸ்க் ஒன்று கொடுத்துருக்க பாருங்க. அது மேக்னிஃபை, இதுக்கு பேரு ஆ. இந்த கிராவிட்டின்னு சொல்லிட்டு அது ஆன்டி கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. ஆன்டி கிராவிட்டி, ஆன்டி கிராவிட்டி பூமியில செய்ய முடியாது, சரிங்க. ஆனா ஸ்பேஸ்ல ஆன்டி கிராவிட்டி செஞ்சிடலாம். ஓகே. ம். ஓகே. இங்க இங்க ஓகே. சாம்பிள், இங்க சாம்பிள் செய்யலாம், இங்க சாம்பிள் செய்யலாம், சாம்பிள் செய்யலாம். சாம்பிள் செஞ்சோம்னு வச்சுங்க, சரிங்க. இந்த ஹீட் வரும், அங்க நான் ஸ்பேஸ்ல ஹீட் வராது. ஸ்பேஸ்ல ஆமா. இங்க ஓகே. டைனமா ஹீட் வரும், ஸ்பேஸ்ல டைனமா ஹீட் வராது. ஆமாங்க. ம். அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன் நான். ரோட்டர் எப்படி, ரோட்டர் அதாவது மேக்னெட் வந்து எங்க வைக்கணும் அப்படிலாம் டிசைன், மோட்டாரவே டிசைன் பண்ணணும். மோட்டார் ம், பர்மனெண்ட், ம். பர்மனெண்ட் சரிங்க. மேக்னெட், பர்மனெண்ட் மேக்னெட் வைக்கணும், பர்மனெண்ட் மேக்னெட். சரிங்க. ம். நியோடைம் மேக்னெட் அது எப்பவுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. நியோடைம் மேக்னெட் வந்து சைனால உற்பத்தி ஆகுது, சைனால தான் நிறைய உற்பத்தி பண்றாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம். இது வந்து சீப் எல்லாம் சீப்பா சரி. செய்யலாம், எல்லாமே சீப் செய்யலாம். கான்செப்ட் புரிஞ்சுட்டு நம்ம இஸ்ரோலயே, இஸ்ரோ நாசா ஈசால தான் பேசணும் இதெல்லாம். சரிங்க. ம், ம். பண்ணலாம். ஆனா வந்து இது மேக்னிஃபைங் தான், மேக்னிஃபைங் எஃபெக்ட் தான். அதை வந்து எப்பவுமே இன்புட்டோட அவுட்புட் கொடுக்க முடியாது, ஆனா எவல்யூஷன்ல கொடுக்கணும், எவல்யூஷன் கொடுத்தோம்னா மேக்னிஃபை ஆகும். அப்ப சரிங்க ஒரு சார். வோல்ட் ம். 2 வோல்ட், சரிங்க. 1 வோல்ட் 8 வோல்ட்டா மாத்த முடியாது, ஆனால் ஒரு வோல்ட் வந்து எவல்யூஷன்ல சேஞ்சஸ் பண்ணணும். என்னது எவல்யூஷன்ல சேஞ்சஸ் பண்ணணும். இந்த எவல்யூஷன் சேஞ்சஸ் பண்ண தெரியாத கிளாசிக்கல் பிசிக்ஸ். சரிங்க. ம், அப்ப ம், ம், அப்ப ம். ஒரு ஹெச்பி வந்து 8 ஹெச்பி மாத்தணும்னா மேஜிக்ல பண்ண முடியாது, அது எவல்யூஷன்ல கொண்டு வரணும். எதுல கொண்டு வரணும்? எவல்யூஷன்ல கொண்டு வரணும். எவல்யூஷன். ம். அந்த சரிங்க. எவல்யூஷன்ங்கிறது டிஸ்க். அந்த டிஸ்க் பாத்தீங்கன்னா கான்வெக்ஸ் டிஸ்க் இப்படி இப்படி இருக்கும், இட்லி மாதிரி இருக்கும். அந்த டிஸ்க் வந்து இட்லி மாதிரி இருக்கும். ஆமா. அது நம்ம அந்த சொல்லியிருக்கோம். சென்ட்ரிஃபியூகல் அண்ட் சென்ட்ரிபெட்டல் 2மே அதுல ஆமா. இதாகும். ஆமா, டிஸ்கோட வெயிட் வந்து செயல்படுறது. 200 கிலோ இருக்கும். நடுவில் திக்னஸ் வந்து ஹெவியா இருக்கும். நடுவில் டார்க் அதிகமா இருக்கும். எட்ஜில் வந்து சன்னமா இருக்கும். அதாவது இட்லி மாதிரி. ஆமா, சொன்னது. குவியாடி மாதிரி இருக்கும். குவியாடி அப்படி செய்யறப்ப என்ன சரிங்க. டபுள் ஆக்ட் வரும். ம். அதாவது உலகத்தை பூமியில பாத்தீங்கன்னா சென்ட்ரி ஃபீக்கல் பம்ப் தான் இருக்கும். ஒரு ரொட்டேஷன் வந்து சென்ட்ரிஃபியூகலா ஆமா. இருக்கும். எந்த ரொட்டேஷன் சென்ட்ரிஃபியூகலா தான் இருக்கும். பூமியில வந்து எந்த ரொட்டேஷன் சென்ட்ரிஃபியூகல் தான் இருக்கும். என்னது? ஆமா. எல்லாமே சென்ட்ரிஃபியூகல் தான். ஆனா ஸ்பேஸுக்கு போனோம்னா டபுள் ஆக்ட் பண்ணலாம். சென்ட்ரிஃபெட்டலையும் கொண்டு வரலாம், சென்ட்ரிஃபியூகலும் கொண்டு வரலாம். சரிங்க. ம், அப்ப ம், ம். அப்ப இது சாத்தியமா மாறிடுது. ஏன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லாம, எலக்ட்ரிசிட்டி கல்டிவேஷன் பண்ணலாம். ஆ, ஆமா, ஆமா. கண்டிப்பா. ம். இப்ப தாவரமெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? தாவரமும் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு, தாவரமெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது சரிங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா லைட்ல எடுக்க ஆரம்பிச்சு, அது சாப்பாடே வந்து என்ன டார்க்லயும் முளைக்குது. டார்க்லயே பூமி சரிங்க. ம். மண்ணுக்குள்ள வேற இறங்கிட்டு லைட் பக்கம் அது திரும்புது. அப்ப என்ன லைட்ல தான் வாழுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப கிராவிட்டி தேவையில்லை, அதுக்கு கிராவிட்டி தேவையில்லை. கிராவிட்டி தேவையில்லாமயே வந்து எது வளருதுன்னா தாவரம் வளருது. பரவாயில்ல. இது வரைக்கும் ம். விஞ்ஞானிகள் என்ன நினைச்சிட்டு இருந்தான்னு கேட்டீங்கன்னா, ஏன் அந்த வேர் வந்து ஏன் பூமிக்குள்ள போகுதுன்னா இவன் கிராவிட்டி நினைச்சிட்டு இருக்கிறான். கிராவிட்டிக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. கிராவிட்டி இல்லாமலையும் ம், ம். கிராவிட்டி இல்லாமலையும் தாவரம் வளருதுன்னு நிரூபணம் ஆயிடுது. அது வந்து மண்ணுக்குள்ள போறதே வந்து மண்ணை புடிச்சுக்கிறதுக்கு தான், மண்ணை புடிச்சுக்கிறதுக்கு தான். சரிங்க. ம், ம், ம். விஞ்ஞானிகள் தப்பா கணக்கு போட்டாங்க. வேறு கீழே சரி. இறங்குறது காரணம், வேறு கீழே இறங்குறது வந்து கிராவிட்டியே அல்ல. அது கிராவிட்டி இல்லைங்க. ஆமா. ஆனா அது கிராவிட்டி தண்ணி, கிடையாது. ஆனா தண்ணி மேல போறப்ப கிராவிட்டி பயன்படுத்தும். தண்ணி மேல போகுது, இளநீ தண்ணி, தண்ணி மேல போகுது, நொங்கு இளநீ தண்ணி மேல போறப்ப அது கிராவிட்டி எதிர்த்து மேல கொண்டு போகும். ஆமா. தண்ணி எப்படி மேல போகும்னா பம்ப் பண்ணுது, தண்ணி மேல பம்ப் ஆகி மேல போகுதே இல்லையா?
ம். ம். அதனால வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் நேர்ல சொல்லுங்க. சந்திச்சு பேசுவா. கேக்குது. வேற ஒண்ணும் இல்ல. நீங்க எதுவும் வேலையில இருப்பீங்களான்னு தெரியுது. வீட்ல இருக்கீங்க? வீட்ல தான் ஆஃபீஸுங்க. மேல தான் ஆஃபீஸு. ம். ஏன் இந்த அதான் நீங்க நேர்மாறது. அதான் நீங்க 10 மணி நேரம், 15 மணி நேரம் வேலை செய்யறப்ப நீங்க வர்றதில்ல. அப்புறம் என்ன பண்றது? கூப்பிட்டு பார்த்தா, சரி வேலை கெட்டு போயிரும். வர்றேங்க நானு. இல்ல வருவேன். ம். கண்டிப்பா வருவேங்க. எனக்கு அந்த ம். கொஞ்சம் இந்த அடிஷனல் ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சா, அதனால கொஞ்சம் பிஸியா இருந்தேன். இல்ல இது வந்து இப்ப அதுதான். நாம இத கூட கவனம் செலுத்துனீங்கன்னா, அத நான் சொல்லக்கூடிய அந்த 4, 5 டெக்னாலஜி இருக்கு. ஸ்பேஸ் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்ட் டெக்னாலஜிங்க இதெல்லாம். ஆ இத கொஞ்சம் யோசனை பண்ணீங்கன்னா மறுபடியும் நான் பேசுறேன். சரிங்களா? ம். அ நீங்க உங்க ஸ்கூல்ல பேசலாம். யார்ட்ட நம்ம கேடு ஸ்கூல்ல பேசலாம். இதுல வந்து எப்படின்னா இன்ஜினியரிங் ப்ரொஃபசர்ட்ட பேசணும். இன்ஜினியரிங் ப்ரொஃபசர்ல பேசணும். ஆமா. ஆமாங்க. எல்லாமே இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ் இன்ஜினியரிங் எங்க பேசிக்கா வந்து பேக்கும்படி ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்காக செய்யறதுன்னு சொல்லணும். என்னது ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்காக செய்யறது. ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஆமா. ம். அப்படித்தான் செய்யணுமே தவிர இங்க சாத்தியம் கண்டிப்பா. இல்ல. அது சொல்லணும். இங்க சாத்தியம் இல்லைன்னு சொல்லணும். அதாவது கிளாசிக்கல்ல சாத்தியம் இல்லை. ஸ்பேஸ்ல குவாண்டம்ல ம். சாத்தியம்னு சொல்லணும். அப்படி எடுத்தனே குவாண்டம் சொன்னா தான் அவனுக்கு புரியும். இந்த கிளாசிக்கல் டோட்டல் ஃபெயிலியர். கிளாசிக்கல் ஆமா. டோட்டல் ஃபெயிலியர் தாங்க. அது அப்படி இருக்கணும். அப்புறம் பாக்குற மாதிரி பேசுறேன். சரிங்களா? நன்றி. நன்றி. சரிங்க. கண்டிப்பாங்க. நன்றிங்க. ரொம்ப தேங்க்ஸ்.